அத்தை இன்னைக்கு என்ன சமையல்? காரக்குழம்பு வைக்கலான்னு கத்திரிக்காய் வாங்கிட்டு சொன்னேன். அவங்க போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. அடுப்பு வேற அணைஞ்சு எரியுது. கத்திரிக்காய் வராது, புடலங்காய் வராது. இன்னைக்கு உன் சாப்பாட்டுல மண்ணுதான். பேசாம அடுப்பு அணைச்சிட்டு நீ அதுக்குள்ளே படுத்துக்கோ. ஏன்பா? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதே. உன் செல்ல பொண்ணு நடு ரோட்ல 4 பொடி பசங்களோட கோலி விளையாண்டுகிட்டு இருக்கா. நிஜமாவா? கோப்பானே, நானே என் கண்ணால பார்த்தேன். வயசுக்கு வந்த பொண்ணு முச்சந்தியில நின்னு கோலி விளையாடுறது நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதே. அவ்வளவு நல்லா இல்ல. இப்ப அவளை என்ன செய்யப்பா? அத்தை நில்லு. வெறுங்கையோடு போதும் வீரத்துக்காக இல்ல இந்த ஆயுதம். நான் சொல்றேன் தப்பா நினைக்காதே. நல்லா சொல்லுங்கடா, என்ன கோழி? அதோ அந்த பச்சை கோழி. பச்சையா? அப்புறம் மாத்தக்கூடாது. பச்சை தானே? பச்சை பச்சை. ஏய் கோட்டிக்கு நான் காலக்கிழமை எங்கட தானே நான் பாட்டுட்டே இருப்பேன். என்ன வாச்சா கோழி விடுறியா? பல்ல உடைப்பேன். சொல்லுடா, எந்த கோழி? பச்சை கோழி. பச்சை தானே? கரெக்டா சொல்லு. பச்சை. இப்ப அடிக்க போறேன் பாரு. அவன் சொன்னான் என்கிட்ட போறியா ஆடுறியா இது பாரு, தொட்டத்துக்கெல்லாம் என்ன தொடப்பத்தாலையோ கொம்பாலையோ அடிச்சுக்கிட்டே இருக்கிறல்ல, எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் வீட்டு விட்டே போயிடுறேன். என்னடி மிரட்டுற? ரங்கா, அவளை புடிச்சுட்டாடா போய். ரங்கா வராத. அத்தை ஏதோ கோபத்துல அடிச்சுட்டாங்க. வா வீட்டுக்கு போலாம். மூஞ்சி பாரு. நீ தானே கோழி முட்டு விட்டு எனக்கு அடி வாங்கி கொடுக்கற. நான் வீட்டு விட்டே போயிடுறேன். அப்புறம் என்ன பார்க்கவே முடியாது. உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? அறிவு இருக்கா? பாவம் குழந்தை ஏதோ விளையாட்டா கோழி விளையாண்டா, அதுக்கா இப்படி அடிக்கிறது? ஏண்டா கோழ சொன்னது மூலமே என் மேல குத்த வரையா சொல்ற நீ? சொல்லுறியா? இனிமே சொல்லுறியாடா? உன் கஷ்டத்தை எல்லாம் பார்த்தா எனக்கு உன் மேல அனுதாபம் தான் ஏற்படும். உன் அழகுக்கும் குணத்துக்கும் அந்த ரவியை விட 1000 மடங்கு அந்தஸ்துள்ளவனா இருக்கேன். அது எப்படி முடியும்? உனக்காக நான் என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கேன். என்னை விட்டுட்டு கேவலம் முன்பின் தெரியாத அந்த ரவியா மரியாதையா சொல்ல நீ கேட்க மாட்டேன். ஐயோ என்ன விடுங்க. ஐயோ என்ன விடுங்க. ஐயோ வாணி வாணி என்ன விடுங்க விடுங்க. என்ன தாத்தா? என் மணி பர்ஸ் எங்க மறைச்சு வச்சிருக்க சொல்லு. மணி பர்ஸா? ஆமா. தம்பி என்னடா நடந்தது? உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சித்தி எனக்கு அந்த பர்ஸ் தெரியாது சித்தி. இவர் போய் சொல்றாரு. வாய மூடு. உன்னை பத்தி எனக்கு தெரியும். தம்பி என்னடா நடந்தது? அக்கா இவ சாயந்தரம் ரூம கூட்ட வந்தா இவ போனதுக்கு அப்புறம் பர்ஸ் அக்கா. அப்படின்னா இவளை தவிர நான் யாரை எடுத்துக்க முடியும்? சித்தப்பா நான் அதை பார்க்கவே இல்லை. என் மேல சந்தேகமா இருந்தா என் ரூம சோதனை பண்ணிக்க சொல்லுங்க. அழாதம்மா அழாத. நான் ஆமா எடுத்திருந்தா இங்க தானே இருக்கணும். வேணும்னா நல்லா தேடி பாரு. ஆமாக்கா நீயும் தேடு, நானும் தேடுறேன். பாத்தியா பர்ஸ் இங்க இருக்கு. ஏண்டி திருட்டு நாயே என்ன சொல்ற? சத்தியமா சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாதா? அக்கா சும்மா
அவள் நான் கவனிச்சேன். பாபா அடிக்காதடா. தள்ளி வா. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஏய், இந்த கிழவியா உன்னை காப்பாற்ற போறான். ஏப்பா இவ்வளவு அடிக்கிறேன்? தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு ஏன் இப்படி அடிக்கிறீங்க? ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? உங்களை கும்பிடுறேன், அடிக்காதீங்க. ஏய் கிழவி, நான் சொன்னபடி நடக்கணும்னு அவகிட்ட சொல்லுவேன். Be careful. பாட்டி ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஆனந்த் பேசுறேன். சபாபதி பேசுறேங்க. எங்க பொண்ணு காணாம அண்ணன் பொண்ணுன்னு சொல்லுங்க. எங்க அண்ணன் பொண்ணு வாணி காணாம போச்சுதுங்க. ஓடி போச்சுன்னு சொல்லுங்க. ஓடி போச்சுதுங்க. ஆமா, ஏன் ஓடி போச்சு? ஆமா, அதுக்கு புத்தி கொஞ்சம் கையை எடுக்கிறியா? புத்தி சுவாதீனம் இல்லாம ஓடி போச்சுதுங்க. அதுல இருந்து நாங்க ரொம்ப கவலையா இருக்கிறோம். சரி, ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அப்படியே அந்த பொண்ணோட போட்டோ கொண்டு வாங்க. சரிங்க. வாணி கிடைக்கலன்னா நம்ம கத்தி என்ன ஆகுறது? அந்த வக்கீல் ரொம்ப புடிவாதக்காரனாச்சே. ஒரு தண்ணி காசு கூட நம்ம கையில கொடுக்க மாட்டானே. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? உன்னுடைய கொடுமை தாங்க முடியாம தான் அந்த பொண்ணு போயிட்டு. பாவம், வாணி இந்த நேரம் உயிரோட இருக்குதோ? மூஞ்ச பாரு. ஐயா, இவ்வளவு பெரிய பையனா இருந்துட்டு அழுறியே? ஏன், உன்னை யாராவது அடிச்சாங்களா? ஏன் பேச மாட்டேங்கிற? சொல்லு. ஸ்கூல் ஃபீஸ். ஓஹோ, பள்ளிக்கூட சம்பளத்தை வச்சு சீட்டானியா? ₹1 வச்சா ₹2 நான் தான் சொன்னேன். அப்படியா? என் கூட வா சொல்றேன். நல்லா வச்சா எட்டா வச்சா ₹1. வெயிராஜாவை ஏண்டா சோமாரி குந்திக்கு நிக்கிற போலீஸ் வரா பாறா. ₹1 வச்சா ₹2, ₹2 வச்சா ₹4. ஒண்ணுக்கு டபுள். ராஜா வந்தா உனக்கு, ராணி வந்தா எனக்கு. ராணி வந்துட்டா காட்டா. ராணி அங்க இல்லடா, இங்க இருக்கா. ஏண்டா சோம்பேறி, மாடு மாதிரி இருந்துகிட்டு சின்ன பையனை ஏமாத்திட்டு இருக்கறியே, உனக்கு வெக்கமா இல்ல? எடுமே கைய. சீட்டாடி தோத்து போட்டா நான் என்ன பிக் பாக்கெட் அடிச்சுக்கிட்டேன். ஓஹோ, பிக் பாக்கெட் விட சீட்டாட்டம் ஒஸ்டின்னு நினைச்சுக்கிறியா? குடுறா அவன் பணத்தை. இல்ல காட்டி. அப்படிங்கிறதுக்குள்ள உன் மாமியார் வீட்டுல இருப்ப. நம்மள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இட்டுக்கிட்டு போறதுக்கு யாரும் பிறந்து வரலமே. பிறந்தாச்சுடா. வாடா. வணக்கம் வாத்தியார. சார், இவன் 3 சீட்டு போட்டு ஏமாத்தி இந்த பையன் கிட்ட பணம் பறிச்சுக்கிட்டான் சார். ஐயோ, ஆயிரம் சத்தியமா கிடையாது. வாய மூடு. வேணும்னா இந்த பையனை கேளுங்க சார். பாவம், ஸ்கூலுக்கு சம்பளம் கட்ட வச்சிருந்த பணம் சார் அது. நீ என்னடா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, இந்த ஒரு வாட்டியும் மன்னிச்சிருங்க வாத்தியார. ராஜாராம், எவ்வளவு ரூபா? ₹20 சார். இவனை பிடிச்சு உள்ள தள்ளி இவங்கிட்ட இருந்து ₹20 வாங்கி பையனை கொடு. இனிமேல் சீட்டு ஆடுன உன்னை உள்ள தள்ளிடுவேன். போ. நீ வாமா, ரிப்போர்ட் கொடுமா. ரிப்போர்ட்டா குடுக்கலாமே? சார், ஏதாவது வேணும்னா இங்கே கேட்டுக்குங்க. அப்புறம் கோர்ட்டு கீட்டுன்னு இழுத்து அடிக்காதீங்க. ஏதோ நான் ஓடி ஆடி பொழைக்கிறவ. ஆச்சரியமா இருக்கு, நீங்களாவே இங்க வந்துட்டீங்களே. எனக்கு என்ன சார் பயம்? நான் எங்க வேணாலும் வருவேன், எங்க வேணாலும் போவேன். நான் என்ன திருடியா? ராஜு, தண்ணி கொண்டா. ஹலோ மிஸ்டர் சபாபதி. இன்ஸ்பெக்டர் சாரா, பொண்ணு கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு சார். இங்கதான் இருக்கு, வாங்க சீக்கிரம். சீக்கிரம்
ரிப்போர்ட் வாங்கிட்டு ஆற விடுங்க சார். அது இருக்கட்டுமா, நீங்க எதுக்காக வீட்டு விட்டு வந்தீங்க? சின்ன தகராறு வந்தது பாருங்க, கோவம் வந்துட்டேன். இப்ப எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தான் யோசிக்கிறேன். பரவாயில்லமா, போன் பண்ணிருக்கேன். இப்ப அவங்களே இங்க வந்துருவாங்க. யாரு? உங்க சித்தப்பா சித்தி. என்னது சித்தியாவது கத்தியாவது? எனக்கு சித்தப்பனும் இல்ல பெத்தப்பனும் இல்ல. அப்படியெல்லாம் சொல்லலாமா? ஏமா வாணி. என்ன வாணியா? என்ன சார் விளையாடுறீங்களா? என் பேரு வாணி இல்ல, ராணி. ராணி. நான் வரேன். ராஜாராம், மோகன், ராஜு, அந்த பொண்ணை பிடிங்க, விடாதீங்க. ஐயோ மாரியாத்தா, இது என்ன? இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல புயல் அடிக்கணுமா? ஐயா ஐயா, நானும் ஒண்ணு சம்பளம் இருக்குது. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். பொண்ணுங்க சார். ஐயோ போயிட்டுதா? வேலை பாருங்க சார். மாரியாத்தா. பாப்பா கீழே இறங்கி வா பாப்பா, நீ மேலே ஏறி வா பீப்பா. நாங்க யாருன்னு தெரியுதா கண்ணு? நல்லா தெரியுது பன்னு. நாங்க யாரு சொல்லு பாக்கலாம்? சொல்லலாமே. நீ ஜாடி, அது மூடி. நீ மேளம், அது தாளம். மாரியாத்தா, அம்மா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறது வந்திருக்கோம். வாம்மா. நான் என்ன ஆட்டுக்குட்டியா கூட்டிட்டு போறதுக்கு? இப்ப கீழே இறங்குறியா இல்ல பேன போட்டுமா? ஐயா வேண்டாம் சார், உங்களுக்கு ஏன் கஷ்டம்? நானே இறங்குறேனே. முள்ளம்மா முள்ள முள்ள. என்ன சார் ஃபேன் இவ்வளவு உயரத்துல வச்சிருக்கீங்க? ரொம்ப கஷ்டம். சித்தப்பா. சித்தி. ஏன் சித்தி இவ்வளவு அடிச்சு போயிட்ட? 2 நாளா உன்னை காணலம்மா, அந்த ஏக்கம். எம்மாடி, உனக்காக லட்டு, ஜிலேபி, அல்வா, மைசூர் பாக்கு எல்லாம் செய்து வச்சிருக்கேன். நிஜமாவா? ஆமா. வீட்டுக்கு போலாமா? போலாமே. இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க வர்றோம். இன்ஸ்பெக்டர் சார், நானும் வரேன். அடடடட, காருன்னா இதுல காரு. காத்துல சிட்டு மாதிரி பறக்குது. பேசாம வா. சரி. பத்து மாதிரி எப்போது ஏன் மூடி? சித்தப்பா, இப்ப நம்ம எங்க போறோம்? எங்க போவோம்? நம்ம வீட்டுக்கு தான் போறோம். ஓஹோ, நம்ம வீட்டுக்கு போறோமா? சித்தி, நீ சொன்ன மாதிரி லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு எல்லாம் கொடுக்கணும். கொடுக்கறேன். இப்படியே வாயாடிக்கிட்டு வா, உன் மூஞ்சில சூடு போடுறேன். என்ன பீப்பா? பீப்பால இந்தாங்க, சாதா விழுந்துதா? சரி விடு, நம்ம குழந்தை தானே. குழந்தையா? ஏய் வாடி வா, வீட்டுக்கு வா. உன் நாட்டை இழுத்து வச்சு கத்தி கொலை வெட்டுறேன். குழந்தை என்னம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல என்னமோ கண்ணு மூக்குன, இங்க என்ன கழுத குதிரைங்கிற? மரியாதை பேசு. வாய மூடு. உங்களுக்கு நல்ல அடியா? லேசான கட்டி. அங்க அங்க என்னமா பறக்குது? என்னமா பறக்குது? என்னம்மா? பிரமாதம் பிரமாதம். அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஆஹா, வாங்க. ஐயோ, குடிக்கல குடிக்கல. ஏமா ஏமா குழந்தைங்களா, அட போடு பாரு. குடிக்கலாம் குடிக்கலாம். சீக்கிரம்.
ஓடாதே ஓடாதே. புடிங்க புடிங்க. புடிங்க புடிங்க. பாம்பு படம். நாகம் அம்மா. கடவுளே, இந்த உலகத்துல எனக்கு யாருமே துணை இல்லை. ஆனா அது இங்க ஆண்டவன் குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க. நான் உங்ககிட்டயே வந்துடுறேன். ஏன்னா நீ பாத்தியா அந்த பொம்பளை என்ன ஜோரா டைவ் அடிச்சேன். என்ன வந்துடுறது? தண்ணிக்குள்ள முழுங்கி முழுங்கி எழுதிருக்கா. கைய ஒரு ஆட்டா. நீச்சு தெரியாது போல இருக்கு. என்னடா நம்ம ராணியக்கா ராணியக்கா தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஆத்துல உழுந்துச்சு. நம்ம ஓட்ட காப்பாத்தி தூக்கிட்டு வராது. ஐயோ பாருமா, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசுமா. முருகா என் மகனை காப்பாத்து. ராணி ராணிமா ராணி 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 ராணி. பயப்படாதம்மா, உனக்கு எந்த ஆபத்து இல்லம்மா. என்னை ஏன் காப்பாத்துனீங்க? அந்த ஆத்திலேயே சாக விட்டுருக்க கூடாதா? ஏம்மா அப்படி எல்லாம் சொல்றேன்? அம்மா ஏதோ கோபத்துல அடிச்சா அதுக்காக ஆத்துல விடுவாங்க? பைத்தியக்கார பொண்ணா இருக்கேம்மா. நான் ஏதோ வழக்கப்படி தமாஷ் பண்றதுக்காக அத்தை கிட்ட கோழி சொன்னேன். அந்த விளையாட்டு இவ்வளவு தூரம் வேணையாயிடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமே உங்ககிட்ட விளையாடலாமா? மன்னிச்சுக்க. நான் எங்க இருக்கேன்? நீங்க எல்லாம் யாரு? நான் தாமா உங்க அம்மா. என்ன தெரியல? ஏம்மா ராணி. ராணியா? நான் ராணி இல்ல, வாணி. ஐயோ, உனக்கு என்னம்மா ஆச்சு? முருகா என்னென்னமா பின்னாத்துறாளே. ராணி, இனிமே என்னை விட்டு போயிடாதம்மா. நான் உன்னை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேம்மா, திட்டவே மாட்டேன். என்னை விட்டு போயிடாதம்மா. நான் அம்மா இல்லையாம்மா. அம்மா ராணி. இதுக்கு தாண்டி வண்டியை நான் ஷெட்டை விட்டு வெளியே எடுக்கிறதே இல்ல. 3 மாசம் ஜாக்கி போட்டு நிக்க வச்சிருந்தேன். 6 மாசம் பர்மனண்டா கட்ட மேல நிக்க வச்சிருந்தேன். இங்க பாத்தியாடி இப்படி ஆயி போச்சு. 1697 செலவு பண்ணி முதல் வாட்டி வெளியே கொண்டு வந்தேன்.
அப்படியே நின்று போச்சேடி. காதல் வாகனம் படம் பார்க்கலன்னு யாரு அழுதா? இத்தனை வாடகைகளை ஏத்திட்டு காதல் வாகனம் பார்க்க புறப்பட்டு நம்ம காரி இப்படி ஆயி போச்சேடி. இத கேட்பாரு இல்லையா? இங்க பாச்சாடி இவனை இப்பவே ஆறு அடிக்கிறான். எடுத்து படியில வச்சுக்கடி. ஆறு ஒண்ணுதான் உருப்படியா இருக்கு, அதையும் கெடுத்துருவா போல் இருக்கு. கேட்பாரு இல்லையா? அதான் அவங்க இருக்காங்க, அவங்க முதல்ல இறங்கி வர சொல்லுங்களேன். அடே, இந்த முறைக்கிறது இடிக்கிறது எல்லாம் வண்டிக்குள்ள வச்சுக்க. வண்டிக்கு வெளியே வேண்டாம். வா வெளியே. யார கேட்டு ஓங்கி கதவை சாத்தல? அதிர்ச்சியில என் வண்டியில ஏதாவது ஒண்ணு போயிடுச்சுன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமா? என்ன வண்டி யாரா வச்சிருந்தாங்க? 1921ல லார்ட் லபக்தாஸ், 1931ல லேடி அபிதவுதாம்பாள், 1941ல மவுண்ட் பாட்டன், 51ல எங்க முப்பாட்டன், 61ல காயலா கடைக்கு போகும்போது கடைசியா வாசல்ல நின்னு பேரம் பேசி மடக்கி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் வண்டி வந்த பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரை. அந்த பரம்பரை போயிடக்கூடாதுன்னு அந்த பையனை நான் வண்டியிலே பெத்தேன். சொல்லி அள்ளிக்குடி. நான் என்னங்க பண்ணேன்? நீ யாரா என் குடும்பத்தை எடுத்துட்டு போறதுக்கு? எங்களை பிரிச்சு விடு. இப்ப என்னங்க ஆச்சு? பம்பர் மாட்டிக்கிச்சே. பம்பரே மாட்டிக்கிச்சு. 6 அடிக்கிற. இவன் தான் வண்டியில போறத பையன். விடாதீங்க. சொல்லு, ஏன் திடீர்னு பிரேக் போட்டான்? அவர் வண்டியில அவர் பிரேக் போட்டாரு. அவர் வண்டியில பிரேக் போடாம பின்னால வர என் வண்டியில காலை நீட்டி பிரேக் போட முடியும்? அதானே. நீ பாத்து வரக்கூடாதா? ஆமா, பாக்குறதுக்கு என்ன பெரிய ஹீரோவா? ஹீரோனா தான் பாப்பியா? ஆமா. அடே, அதையே ஏன்டா புடிச்சு ஹிம்சை பண்ற? அத்தை உட்றா. நீ சொல்றா, யார கேட்டு நீ ஆறு அடிச்ச? யார கேட்டு திடீர்னு பிரேக் போட்ட? பின்னால வண்டி வருது, திரும்பி பார்க்க வேணா? எங்க தலைக்கு பின்னாலே கண்ணு இருக்குது. நீ முன்னாடி பார்த்துட்டு வண்டி ஓட்ட வேணா? இங்க பார்க்கும்படியா வந்தீங்க. நூண்டு இடம் இதுக்குள்ள லவ்வா எது பண்ணாலும் இறங்கி பண்ணடா. வண்டிக்குள்ளே ஏன்டா பண்ற? பெரியவரே, புள்ள தாச்சி காதல விழுந்தா என்ன நினைப்பா? அதுல ஒண்ணு ஆகல. அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க போங்க. எனக்கு பதில் சொல்றா, என் வண்டிக்கு பதில் சொல்றா. ஆமா, பெரிய வண்டி, டப்பா வண்டி. ஐயோ, டப்பாக்குறா. என் வண்டியா டப்பா? பரம்பரை பத்தியே சொல்லலே. 1921ல லார்ட் லபக்தாஸ், 1931ல லேடி அபிதவுதாம்பாள், அடுத்தது மவுண்ட் பாட்டன். அது மவுண்ட் பாட்டன். சிச்சி, பம்பர் அடிச்சவனே. நம்ம மேலதான் தப்பு. அந்த ஆளை அப்படி மிரட்டிட்டியே. உங்களுக்கு தெரியாதுங்க, அப்படி மிரட்டலன்னா தலையில ஏறி உட்காருவாங்க. ஆமா. ஆமா, நீ எப்படி காருக்குள்ள வந்த? கதவு திறந்துட்டு தான் உங்க. சரி, உள்ள எங்க இருந்த? இது கூட தெரியாதா? சீட்ல உங்க பக்கத்துல தான். அது இல்ல. என்னது? நான் கேக்குறது. என்ன கேக்குறீங்க? அடடடா. சரி விடு. இப்ப நீ எங்க போற? நீங்க எங்க போறீங்க? கீழ்பாக்க போறேன். எதுக்கு? அங்க ஒரு அருமையான ஹாஸ்பிடல் இருக்கு. அருமையான ஆஸ்பத்திரியா? அது பைத்தியக்கார. அம்மாடியா, அவ்வளவு பெரிய வீடு, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்க பெரிய பணக்காரன் நினைக்கிறேன். ஆமாமா, பாக்குறதுக்கு அப்படித்தான் இருக்கும். கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மை இல்ல. அன்னைக்கு நீ மட்டும் எப்படி இருந்த? என்னைக்கு? அன்னைக்கு ஓ ஆமாமா, அன்னைக்கு எப்படி இருந்த? பட்டிக்காட்டு பொண்ணு பாரிஸ்ல போய் அலங்காரம் பண்ணிட்டு வந்த மாதிரி பவுடர் அள்ளி கொட்டிக்கிட்டு லிப்ஸ்டிக்க பூசிக்கிட்டு ஷோகேஸ்ல வைக்கிற பொம்மை மாதிரி இருந்த. நானா? பின்ன என்ன நானா? இது என்ன வேஷம்? வேஷமா? இந்த ட்ரெஸ்ல நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்க? கடத்தெருவுல டோல் அடிச்சுக்கிட்டு கழக்குத்தாடுற பொண்ணு மாதிரி இருக்க. மாதிரி என்ன? நான் அதேதான். மறுபடியும் என்ன முட்டாளாக்காத. நான் சொல்றது கேளு. அப்பா அம்மா வர்றதுக்குள்ள டீசெண்டா அழகா புடவைய கட்டிக்கிட்டு ரெடியா இருக்கணும். புடவையா? இதுவே நல்லா இருக்க. ஷட் அப். கம் ஆன். இது என் தங்கச்சி நிர்மலாரும். கல்யாணம் முடிஞ்ச உடனே புருஷனோட ஜெர்மனிக்கு போயிடுச்சு. இங்க நிறைய புடவை இருக்கு, உனக்கு பிடிச்சதை கட்டிக்க. கட்டிக்கலாமே. இது வந்து கேட். 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 சேட்ஸ் ஆகுது, கேட்ஸ் ஆகுது. கேட். இஸ்கேட். சரி விடு, எதுக்கு தொல்லை? இத கால்ல போட்டுக்கிட்டு சில பேர் நடப்பாங்க, சில பேர் சறுக்குவாங்க. அப்பா வந்தாச்சு, சீக்கிரம் ரெடியா. இஸ்கேட். ஹலோ மம்மி. ஹலோ டாடி. வாங்க 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 வாங்க. நீ யாரோ ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கியாம, அதை பாக்குறதுக்கு தான் வரோம்.
ஆமாமா பொண்ணு பொண்ணு. நீ என்ன சொல்ற ரவி? ஆமா அது வேற யாரும் இல்லம்மா, நம்ம வாணி இல்ல வாணி. அதான் வழியில பார்த்தேன், கூட்டிட்டு வந்தேன். இங்க ஏன் கூட்டிக்கிட்டு வந்த? அப்பா வாணிய பத்தி நாம நினைச்சதெல்லாம் தப்பு. அன்னைக்கு அது நம்ம எல்லாம் முட்டாளாக்கிடுச்சு. அது அந்த மாதிரி பொண்ணே இல்ல. நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல ரவி. உண்மையை தாமா சொல்றேன், இன்னைக்கு என்னாலயே நம்ப முடியல. she is gave me a real surprise. வாணி நல்ல படிச்ச பொண்ணு, பெரிய அறிவாளி. என்ன அமைதி, என்ன அடக்கம், என்ன அறிவு, என்ன என்ன என்ன. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, நேர்ல பார்த்தா நம்புவீங்க. நான் போய் கூட்டு வர. வாணி வாணி எவ்வளவு அழகா இருக்கு. இத கால்ல கட்டிக்கிட்டு நடப்பாங்க. நடப்பாங்க. இப்படி சறுக்குவாங்க. சறுக்குவாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுவாங்க. அப்பப்போ அப்பா அம்மா நீ பார்க்க வேணாமா? ஆமா பார்க்கணும். இந்த குலத்தோட வா, முகத்தை அழகா லட்சணமா வச்சுக்கணும். இது என்ன சண்டைக்கு போற மாதிரி இந்தானே அழகா அப்படி போட்டுக்கணும். என்ன ரவுடி மாதிரி நடக்கிற? அப்பா அம்மா முன்னாடி அடக்கமா ஒடுக்கமா நடந்துக்கணும். என்ன ஜாஸ்தி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அங்க போய் நான் என்ன பண்ணணும்? அழணும். மண்டு. நானா? நான் தான் மண்டு. என்ன நீங்க சொன்ன மாதிரி தானே? நீங்க சொன்ன மாதிரி தான் நான் செய்யறேன். இப்ப என்ன செய்யணும்? அங்க போய் அப்பா அம்மா கிட்ட அடக்கமா ஒடுக்கமா வெக்கத்தோட நடந்துக்கணும். புரிஞ்சதா? புரிஞ்சது. அப்படிதான். ஆமா உட்கார். நீங்க உட்காருங்கப்பா. ஆமா முதல்ல நீங்க தான் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. உட்காருமா. பாத்தீங்களாப்பா என்ன மரியாதை, என்ன அடக்கம். எல்லாரும் நல்லா இருக்காங்களா அம்மா? நல்லா இருக்காங்க. நீங்க கூட தான் நல்லா இருக்கீங்க. எங்களை பத்தி கேட்கலம்மா, உன் சித்தப்பா சித்தி எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு. இந்த தீபா சித்தி என்ன பேய் மாதிரி பிடிச்சுக்கிட்டாளே. அவங்களா நல்லா இருக்காங்க. ஏம்மா அவங்க உன்னை சரியா கவனிக்கிறது இல்லையா? கவனிக்கும். 4 பேருக்கு முன்னாடி நல்லா கவனிக்கிற மாதிரி நடிக்கும். யார் இல்லன்னா டங்கு டங்கு நடிக்கும். கேட்டீங்களாமா? அன்னைக்கே நான் சொன்னேன், நீங்க நம்பல. என் கண்ணால பார்த்தேன். இது சித்திதான் இது காலை தட்டி விட்டுச்சு. உண்மையை சொல்லு. ஆமா ஆமா சித்திதான் காலை தட்டி விட்டுடுச்சு. அப்படின்னா நீ அன்னைக்கு எங்க கிட்ட விளையாட்டு காட்டியிருக்க. எனக்கு பழக்கம் தானே, வயசுக்காக எல்லாமே செய்ய வேண்டியிருக்கு. ஐயோ பாவம், உனக்கேமா தலையெழுத்து? அவங்க தயவுல நீ வயிறு வளர்க்கணும்னு என்ன அவசியம்? அதெல்லாம் உன் சொத்து தானே. ஏங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கலங்க. ஆமாங்க எனக்கு கூட பிடிக்கல. பாத்தீங்களா எவ்வளவு மோசம் பண்ணிருக்காங்க. பொண்ணு பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு. எந்த பொண்ணு? உன்னதாமா? நான் அவ்வளவு அழகா இருக்கேன். அது சரி, உன் பொட்டி படுக்கல எங்கம்மா? பொட்டி படுக்க. பொட்டி அதுவா? பெட்டி படுக்கையெல்லாம் பின்னாடி வருது, இது முன்னாடி வந்துருச்சு. ஆமா. ஏமா வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? வீட்டுல வந்துட்டு சொல்லிட்டேன். இல்ல சொல்லிட்டு வந்துட்டேன். பூமியில் தென்றல் பொன்னாடை போடுது, பூவினில் வண்டு பல்லாண்டு பாடுது, யாருக்கு இன்று கல்யாண ஊர்வலமோ?
பூமியில் தென்றல் பொன்னாடை போடுது பூவினில் வந்து பல்லாண்டு பாடுது யாருக்கு இன்று கல்யாண ஊர்வலமோ இளமாலை புதுமங்கை நடனம் இது இரவோடு கதை பேசும் பருவம் இது பதமாக உறவாடி பழகுவது பனிமேகம் பன்னீரை சிதறுவது கலந்த கண்கள் காதலில் துடிக்க இணைந்த கைகள் ஆரத்தி எடுக்க உலகம் முழுதும் இளமை விளையாட்டு பூமியில் தென்றல் பொன்னாடை போடுது கோவிலில் வந்து பல்லாண்டு பாடுது யாருக்கு இந்த கல்யாண ஊர்வலமோ மகராணி மகராஜன் சொந்தம் இது மறையாத வரம் கொண்ட பந்தம் இது மணிச்சங்கு இசை பாடும் சங்கம் இது நமக்கென்று உருவான சொர்க்கம் இது திரண்டு நிற்கும் மணமகள் மயங்க இரண்டு பக்கம் மேளங்கள் முழங்க உலகம் முழுதும் இளமை விளையாட்டு பூமியில் தென்றல் பொன்னாடை போடுது கோவிலில் வந்து பல்லாண்டு பாடுது யாருக்கு இன்று கல்யாண ஊர்வலமோ நம்ம விடுதான் நல்லா இருக்கு. அப்படியா? சரி சரி. அம்மா, உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க? இதோ எங்கடது? திருட்டு பொண்ணு இங்கே ஒழிஞ்சுக்கிறது. இறங்கி வா. உள்ள பீப்பா. பீப்பா அது தாப்பா அது. நான் தான் இருக்கிறேன். வா. வா. பரவாயில்ல வா. பீப்பா. வரமாட்டேன். 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 ஏன் இந்த பொண்ணு உங்களை கண்டா பயப்படுது? அதுவா? பயம் இல்ல, இவளுக்கு கொஞ்சம் மூளைக்கோளாறு. எங்க அடிபட்டதோ என்னமோ அதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன். அப்ப நான் வர்றேன். வாங்க. நான் வரேன். நீ எங்கடி போற? ஆமா, நான் எங்க போவேன்? பாய் பாய். வாணி வாமா. அட சித்தப்பா, இவ்வளவு நாள் எங்க போயிருந்த கண்ணு? கொடைக்கானல் போயிருந்தேன் பன்னு. அண்ணா அம்மா மாடி எங்கம்மா போன? இந்த பாட்டிய தனியா தவிக்க வச்சுட்டு எங்க அம்மா போன? அக்கா எங்க அக்கா போனீங்க? ஐயோ, பச்சை குழந்தை காணாம போய் திரும்பி வந்திருக்குது. எல்லாரும் மடையில் தூக்கி வச்சுட்டு கொஞ்சுங்க. போதும் நிறுத்து. நாங்க உனக்கு தான் ரத்த குறிப்பாச்சு. ஏன் இப்படி கத்த? வாய மூடுங்க. இவளுக்கு வக்காலத்துல இன்னோட விட்டுங்க. ஏய், இனிமே வீட்டை விட்டு எங்கயாவது வெளியே போன கரண்டி காம்ப பழக்க வச்சு 2 காலம் சூடு போட்டுருவேன். ஜாக்கிரதை. வாணி ஏன் சொல்லிருக்கு? மேல வாங்க. என்னாச்சு? மயக்கம் ஆயிட்டாங்கம்மா. பாட்டி பாட்டி ஏன் பாட்டி? பெரியம்மா ரூமுக்கு கொண்டு போலாம். வாங்கம்மா.
அம்மா, நீங்க போனதுக்கு அப்புறம் பெரியம்மாவுக்கு காய்ச்சல் அதிகமாயிடுச்சு. பாத்தீங்களா, இதோ மருந்து கூட இல்லை. மருந்து இருக்கட்டும், ஒரு வாய் கஞ்சி வேணுமான்னு கேட்க கூட யாரும் இல்லம்மா. ஆமாக்கா, பாட்டி சுடு தண்ணி கட்டிச்சு அம்மா அடிக்க வந்தாங்க. சித்திய பத்தி உங்களுக்கு தெரியாதம்மா, உங்க மேல உள்ள கோபத்தை எல்லாம் பெரியம்மா மேல கொட்டி தீர்த்துக்கிறாங்க. எங்கம்மா இருக்க? எங்க இருக்கம்மா? வாணி, என்னை விட்டுட்டு எங்கம்மா போனேன்? வாணி, எங்க இருக்கம்மா? இங்கதான் இருக்கேன் பாட்டி, இதோ உங்க பக்கத்துலதான் இருக்கேன். வாணி, வந்துட்டே அம்மா. வாணி, உன்னை காணாம நான் துடிச்சு போயிட்டேம்மா, துடிச்சு போயிட்டேன். உன்னை விட்டா இந்த உலகத்துல எனக்கு யாரம்மா இருக்காங்க? வாணி, என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகாதேம்மா. போக மாட்டேன், நீ ஒரு வார்த்தை சொல்லம்மா. என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லம்மா. வாணி, நீ என்னை விட்டு போன நான் உயிரோடு இருக்க மாட்டேம்மா, நான் உயிரோடு இருக்க மாட்டேன். வாணி, உன்னை விட்டு போக மாட்டேன் பாட்டி, உன் பக்கத்துலதான் இருப்பேன். பாட்டி, நீ அழுகையை நிறுத்தி ஆனந்த கண்ணீர் விடுற வரைக்கும், உன் இதயத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு அணையிற வரைக்கும், இந்த வீட்டுல நடக்கிற அட்டகாசம் முடிகிற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன் பாட்டி, எங்கேயும் போக மாட்டேன். இங்கேதான் இருப்பேன்.